ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த பிளாகிங் வெப்சைட் தான் நம்ம ஹோஸ்டிங்கர் ஏஐ வச்சு எப்படி ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி பிளாகிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக வந்து இருக்கும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் வந்து தேவை. இப்போ நம்ம வந்து ஹோஸ்டிங்கர் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால ஹோஸ்டிங்கரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை ஹோஸ்டிங் வந்து. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அப்படி என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி ஹோஸ்டிங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டைமிங்க்கு வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். இல்லைனா என் கூடயே வந்து வாங்க எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயும் 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு க்ரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர வர கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானும் தரேன், இந்த ப்ரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இதை எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் பை பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 48 மந்த்ஸ் வந்து செலக்டில் இருக்கும். 48 மந்த்ஸ்னால் 4 இயர்ஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா? உங்களுக்கு 4 இயர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பை பண்ணுறது தான் நல்லது. 4 இயர்ஸ் பே பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் 183 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்கள், கீழே 500 per மந்த் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 239 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வாங்குறீங்களோ ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்கள் இந்த பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 8793 வருது. ஸோ இதுவே நீங்கள் 24 மந்த்ஸ் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 48 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த 24 மந்த்ஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை கண்டினியூ கொடுத்து நார்மலாக நம்ம உங்களோட ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அது சிம்பிள் தான், அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் ஹோம் பேஜு. ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்கின பிளான் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்கின பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஹோஸ்டிங் வந்து வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் வெப்சைட்ஸ், இதை செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்மின் மெயில் அப்புறம் அட்மின் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். ஸோ இதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பிளாக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரீ பில்டு வெப்சைட்ஸ் அண்ட் தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு வந்து ஹோஸ்டிங்கர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இந்த பிளாகை தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். இது செலக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் தீமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இத்தனை கலர் தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே அப்படியே விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுது இந்த ப்ளகின்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பிராண்ட் நேம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்குது. ஸோ பிராண்ட் நேம் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அந்த நேம் வந்து பிராண்ட் நேமாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளாக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டம்ப் டாக் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளாக் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக தரணும், ரொம்ப டீட்டெயிலாக தரணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஐ வந்து இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணும், பிளாகிங் வெப்சைட்டை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ டெமோ பர்பஸ்னால ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ பிளாகிங் வெப்சைட் அண்ட் கிரிக்கெட் நியூஸ் நிச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கூட நல்லா வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரிசைஸாக வந்து அது வந்து வெப்சைட் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் நான். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதனா இப்போ டொமைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட இந்த இடத்துல வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுவே வந்து நிறைய சஜஷன் தரும். இப்போ ஸ்டெம்ப் டாக் .in இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இத்தனை அவைலபிளாக இருக்குது. சப்டொமைன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டொமைன் இருந்துச்சுன்னா சப்டொமைனில் வந்து வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு தனி டாபிக், நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். ஸோ இத்தனை இதெல்லாம் டொமைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே கூட பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய டொமைன் இருக்குது. ஸோ நான் இப்போ இது எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு பண்ணுறதுனால யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் க்ரியேட் பண்ண கொஞ்சம் ஒரு 1 or 2 மினிட் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நம்ம வெப்சைட் வந்து எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை போயிட்டு வியூ பண்ணலாம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வெப்சைட் வந்து ரெடி ஆகலை, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லா ரெடி ஆகும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ ஒரு எலமெண்ட்டாக இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம், அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஹீரோ செக்ஷனு, அப்புறம் அந்த பிளாக் ஃபீச்சர் போஸ்ட் செக்ஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு போஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம ஹோம் பேஜில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதே மாதிரி வேறு 2-3 பேஜஸும் இருக்குது. நம்ம பிளாக் பேஜ் வந்து செக் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிளாக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ கேட்டகரிஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஆட் ஆகலை, அன்கேட்டகரைஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அபவுட் அண்ட் கான்டாக்ட் பேஜும் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ அபவுட் பேஜ் வந்தோன்னா இப்போ இந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்குது. இங்கே சின்னதாக ஒரு நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷனும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்தோன்னா நியூஸ் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கடைசியாக வந்து கான்டாக்ட் பேஜ் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த யூஸரோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்தா அது வந்து அட்மினுக்கு வந்து போய் ரீச் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான இந்த பிளாகிங் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங்கர் வந்து நம்மளுக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு வந்துடலாம். டேஷ்போர்டு வந்துட்டு இப்போ நம்ம போஸ்ட்டுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ போஸ்ட் இருக்குது, ஒரு 6 போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி நம்ம கேட்டகரிஸ் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த அன்கேட்டகரிஸை வந்து அன்டிக் பண்ணுறங்க. அன்டிக் பண்ணிட்டு ஆட் ஏ நியூ கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன கேட்டகரியில் நீங்கள் எழுத போகிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஆட் நியூ கேட்டகரி கொடுத்துட்றேன். ஸோ பேட்டிங் சொல்லிட்டு நம்ம ஒரு கேட்டகரி வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இது இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஒரு ஸ்டெப் பேக் வந்துடலாம். ஸோ இப்போ இது வந்து பேட்டிங் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதை வந்து செகண்ட் போஸ்ட் வந்து நான் குயிக் எடிட் தரேன். கொடுத்துட்டு இப்போ நான் அன்கேட்டகரிஸை எடுத்து விட்டு இப்போ வந்து நான் பேட்டிங் கேட்டகரியில் இதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் குயிக் எடிட் கொடுத்து இந்த பேட்டிங் கேட்டகரியில் அதையும் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மூணுத்தை வந்து நம்ம பேட்டிங் கேட்டகரியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு மூணுத்தை வந்து நம்ம வந்து பவுலிங் கேட்டகரியில் ஆட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் நான் எடிட் கொடுக்குறேன் இந்த போஸ்ட்டை. ஸோ ரைட் சைடில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸை செலக்ட் பண்ணி ஸோ இந்த அன்கேட்டகரிஸை வந்து அன்டிக் பண்ணிட்டு பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்துடலாம். ஸோ இப்போ கடைசியாக இருக்க 2 போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் குயிக் எடிட் கொடுத்து பவுலிங்கிற கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குயிக் எடிட் அண்டு பவுலிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 3 போஸ்ட் வந்து பேட்டிங் கேட்டகரியில் இருக்குது, 3 போஸ்ட் வந்து பவுலிங் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பிளாக் செக்ஷனுக்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து 2 கேட்டகரி தான் இருக்குது, பேட்டிங் பவுலிங் சொல்லிட்டு. ஸோ இங்கேயே வந்து டேக் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள், நம்ம கேட்டகரியோட டேக். ஸோ இப்போ நான் வந்து இந்த டேகை செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். இப்போ பவுலிங்கை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த 3 போஸ்ட் மட்டும்தான் ஷோ ஆகும். ஏன்னா அது 3 தானே நம்ம வந்து பவுலிங் கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பேட்டிங்கை கிளிக் பண்ணாலும் எனக்கு 3 போஸ்ட் தான் ஷோ ஆகும், எது வந்து நம்ம பேட்டிங் கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்கோமோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கண்டிஷன்ஸோட நம்மளுக்கு வந்து இந்த ஏஐ வந்து பிளாக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேஜ் வந்து நம்ம பேஜஸ் செக்ஷனில் வந்து ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ பேஜஸ் செக்ஷன் போயிட்டா இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி அபவுட் பேஜ், பிளாக் பேஜ், கான்டாக்ட் பேஜ், ஹோம் பேஜ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைவசி பாலிசி பேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஐ வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம். டிஸ்க்ளைமர் பேஜு, ப்ரைவசி பாலிசி பேஜு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் தனி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து தனி வீடியோ போடுறேன் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பிளாகை வந்து கண்டென்ட்டை வந்து எழுதிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் வந்து இண்டெக்ஸ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மேனுவலாக நீங்கள் போய் இண்டெக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பிளாக் வந்து இண்டெக்ஸ் ஆகிடும். இந்த இண்டெக்ஸிங் பற்றி உங்களுக்கு அவ்வளோ தெரியலனா இந்த ஐ பட்டனில் வந்து நான் வீடியோ தரேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ தரேன். அதை நீங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இண்டெக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பிளாக் வந்து எப்படி நம்ம சாட் ஜிபிடியை வச்சு ஹியூமன் எழுதுகிற மாதிரி ஹியூமனைஸ் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் ஐ பட்டனில் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு எந்த டாப்பிக்கில் நான் வந்து வெப்சைட்டு டுட்டோரியல் போடணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.